வணக்கம். இன்றைக்கி நம்ம காய்கறியே போடாமல் ஹெல்த்தியாகவும் சுலபமாகவும் ஒரு சாம்பார் செய்யலாம். தக்காளி வேணும்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தக்காளி போடாமலும் இந்த சாம்பார் செய்யலாம். முதல்ல சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து சுத்தம் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இதிலே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 தேக்கரண்டி போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், விளக்கெண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கல, அப்புறமா சாம்பார் வைக்கும்போது தான் உப்பு போட போகிறேன். அப்புறம் இந்த பருப்பு வேகும் போதே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை 2 விசில் வச்சு இறக்கிட்டோம். இனிமேல் இந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பருப்பை கடைஞ்சி வச்சுக்கிட்டோம். அடுத்தது சின்ன வெங்காயம் 1-2 தட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சாம்பாருக்கு முக்கியமான பொருளே சின்ன வெங்காயம் தான். அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் போடணும். அது இல்லாமல் காய்கறியே எதுவும் சேர்த்துக்காமல் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறதுனால வேலையும் சுலபமாக முடியும். அதே சமயத்தில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்கிறதுனால கூடுதல் ஹெல்த்தியும் கூட. இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டு சாம்பார் வைக்கிறதுனால வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 1-2 தட்டி போடும்போது அதனோட வாசனையும் ரொம்ப அருமையாக வரும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சின்ன வெங்காயம்லாம் தட்டி வச்சுக்கிட்டோம். இனிமேல் சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 மிளகு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்கல, ஆனால் ஒரு சிலர் உப்பு போட்டு தான் பருப்பு வேக வைப்பாங்க. அதனால் இந்த சமயத்தில் உப்பு போடும்போது பார்த்து சேர்த்துக்கணும். இதில் நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாம்பாரில் தக்காளி போட்டாலும் நல்லாயிருக்கும், போடலனாலும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியில் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதிலே சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துக்கிட்டு நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கட்டுமே இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கேன். ஆனால் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும், அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இனிமேல் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கணும். சாம்பார்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் தீ அணைச்சிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார் சீக்கிரமாக வச்சாச்சு. இந்த டிஷ்க்கு நான் வச்ச பேர் சின்ன வெங்காய சாம்பார். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். சுலபமான முறையில் சத்துக்கள் நிறைந்த வெங்காய சாம்பார் சாதம் சாப்பிடலாம்.